சிவானந்த ஒஸ்ட்டு ப்ரைடல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. இந்த ஃபீல்டு உங்களுக்கு என்னென்ன கொடுத்தது அப்படின்றது உங்களுக்கு இருக்கும், அந்த டவுட்ஸ் இருக்கும். மேக்கப் ஃபீல்டில் என்னென்ன ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்கள் என்ன மாதிரி க்ரோத் ஆகிருக்கீங்க அப்படின்றது டவுட் இருக்கும். அது எல்லாமே தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணேன்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். 9 o'clock ஆஃபீஸ் எனக்கு 6 o'clock முடியும். 9 to 6 அப்படின்னும் போது மார்னிங் சமைக்கணும், சாப்பிடணும், கிளம்பணும், அப்புறம் அங்கே போயிட்டு ஒர்க்கு பார்க்கணும், 6 o'clock கிளம்பி வரணும். இந்த மாதிரி இருந்தது எனக்கு. அது என்ன சொல்கிறது, ஒரு ரோபோட் மாதிரி இருந்தது எனக்கு அந்த ஜாப். எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு அந்த மாதிரி இருந்தது. ஒரே மாதிரி போயிட்டுருக்கோம், ஒரே மாதிரி பீப்புள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை எனக்கு அந்த ஜாபில். நம்ம வேலை செய்கிறோம், அந்த பைசாக்காக நம்ம வேலை செய்கிறோன்றது ஓகே, ஆனால் எனக்கு வேறு ஒன்றுமே கிடைக்கல அந்த ஜாபில். இல்லை இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, சரி குழந்தையும் பார்க்கணும். திடீர்னு குழந்தைக்கு எதுனா உடம்பு சரியில்லை, லீவ் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. 1 day கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த டைமில் அவளையும் நான் பார்த்து வீட்டில் விட்டுட்டு அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீடு இங்கேருந்து 200 kilometers இருக்குது. எனக்கு சண்டே மட்டும்தான் லீவாக இருக்கும். போயிட்டு அவளை பார்த்துட்டு வரத்துக்குள்ளே அவள் திரும்ப வந்து சிக்காய் செட் ஆகலை. சரி குழந்தையும் நம்ம வந்து பார்க்கணும், நம்ம ஹெல்த்தை பார்க்கணும், என்ன பண்ணுறது, நமக்கும் வந்து இந்த ஜாப் வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மேக்கப் ஃபீல்டுக்குள்ளே வந்தது. அந்த கதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். கோர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பெருசாக புக்கிங்ஸ்லாம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன், நிறைய வந்து வீட்டிலே வந்து ஒர்க் பண்ணி நிறைய ஹேர் டூஸ்லாம் பண்ணி பிக்ஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். அது மூலம் வந்து சில பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து தான் நான் க்ரோத் ஆனேன். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் என் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து அவரை கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் நான் எடுத்து செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு ஏன் இந்த ஃபீல்டில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு போக போக தான் தெரிஞ்சது. ஒரு முறை எனக்கு வந்து 2000 தான் எனக்கு ஒரு ஹேர்டுக்கு தரேன்னு சொன்னாங்க. அந்த ஹேர்டுக்காக நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் போனேன். என்னுடைய குழந்தைய தூக்கிட்டு, அவள் வந்து அப்போது 2 years முன்னாடியே அவளை தூக்கிட்டு நான் இங்கேருந்து திருச்சி போனேன். திருச்சி போயிட்டு கையில் லக்கேஜ், ஒரு கையில் இவன் தூக்கிட்டு போயிட்டு நான் அந்த ஹேர்டோ பண்ணிவிட்டு அந்த 2000 வாங்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்தேன். அப்போ தெரிஞ்சுக்குவாங்க, என் குழந்தையும் நான் ஹேண்டில் பண்ணணும், என்னுடைய ப்ரொஃபஷனலும் நான் ஹேண்டில் பண்ணணும். அப்போ வந்து அவள் பால் தான் கொடுத்துட்டு இருந்தேன். நான் மார்னிங் எனக்கு வந்து சென்னையில் வந்து 6 o'clock கிளம்புனா 7:30 8 o'clock வந்து எக்மோரில் ட்ரெயின் இருக்குது, ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயினில் போயிட்டு மதியம் 1 o'clock என்னவோ வந்து ஸ்ரீரங்கமில் நிற்கும். அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து மண்டபம் வந்து ஸ்ரீரங்கத்தில் தான் சொன்னாங்க. அவங்க வர்றதுக்கு ஈவினிங் ஆகிடும்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், சரி அவளை வச்சுட்டு அங்கே எங்கே ஸ்டேஷனில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உச்சிப்பிள்ளையார் கோயில் போகலான்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு அந்த பேக் எடுத்துகிட்டு போனேன். அங்கே இருக்கிறவங்களாம் என்னை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி. குழந்தைய வச்சுட்டு லக்கேஜ் வச்சுட்டு நீ எப்படி போவேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து குழந்தை எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணான். அந்த கோவிலுக்கு எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது, கோவில் தான் தெரியும். அப்போ அவள் வந்து அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் படிக்கட்டு ஏறி வர, அவளே ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக ஏறி வர. நான் கையில் லக்கேஜ் வச்சுருக்கேன். நான் பயங்கர டயர்ட் ஆகிட்டேன். எனக்கு அவ்வளோ வந்து, ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து அந்த டெலிவரி ஆனது, ட்ராவல் பண்ணது, அது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரியாக இருந்தது எனக்கு. ஆனால் என் குழந்தை வந்து அந்த அளவுக்கு என்னை வந்து ட்ரெஸ் கொடுக்காம அவளாக மேலே ஏறி மேலே உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டா. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கோயிலாவது பார்க்கலாம் அப்படின்னா கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலாக பார்த்துட்டு ஈவினிங் போல் கிளம்பி நாங்கள் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனோம். ஸ்ரீரங்கம் கோயில் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 9 o'clock தான் வந்து அவங்க ரூமுக்கே வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கப்புறம் சென்னையில் ட்ரெயினும் இல்லைனால நான் அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போனதுக்கப்புறம் அவங்க எல்லாமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சாப்பிடவே இல்லை, நைட்டு எனக்கு ஃபுட்டுலாம் வாங்கி கொடுத்தாங்க. நான் போகும்போதே பாப்பாவுக்கு பால் வாங்கிட்டு போயிட்டேன். அவங்க எல்லாமே அங்கே தான் தூங்குற மாதிரி இருந்தது. அங்கேயே வந்து எனக்கு தனியாக ஒரு பெட் கொடுத்துட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அன்றைக்கி ஹேர் டூலாம் முடிச்சுட்டு அவங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க. நானும் கிளம்பிட்டு லாக் பண்ணிவிட்டு கீ கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். அப்போ தான் தெரியும் என்னால் வந்து என் குழந்தையும் கேர் பண்ணிக்க முடியும், என்னால் ப்ரொஃபஷ்னலே வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். என்னை சுற்றி இருக்கவங்க யாருமே வந்து என்னை ஹர்ட் பண்ணாமல், என்னையும் வந்து கஷ்டப்படுத்தாமல் என் குழந்தையும் பார்த்துக்கிறாங்க, என்னையும் வந்து நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபீல் நமக்கு சரிதான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் 2000 நான் அந்த ஹேர்டூக்கு நான் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். அதான் ஃபஸ்ட்டு நான் ஹேர்டூ பண்ணி ஆன் பண்ணதுன்னு சொன்னால் அதில் தான் நான் வாங்கியிருப்பேன். அப்போ வந்து அது பெரிய காசு தான்.
ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். எனக்கு வந்து ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனாலையோ இல்லை ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனாலையோ எனக்கு எந்த ஒரு கில்ட்டியோ நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு படிச்சிருக்கும் போது நான் எப்படி போய் இன்னொருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணுறது அப்படின்ற ஒரு இதுவே எனக்கு கிடையாது. ஏன்னா நம்ம ப்ரொஃபஷ்னலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அது ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி நம்ம போனால் தான் நமக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து தெரியும். நான் எடுத்த உடனே நான் வந்து ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்டாகவும் ஆகணும், கிளைண்ட்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஆகாத விஷயம். நடக்கும் சில பேருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடியாக போனோம் அப்படின்னா தான் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும் அப்படின்றத நான் வந்து பிலீவ் பண்ணுவேன். எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நான் அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் கொஞ்சம் கையில் காசு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாப், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணுறோம், என் குழந்தையும் நான் பார்த்துக்கிறேன், என்னால் சம்பாதிக்கணும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு வந்த கிளைண்ட்ஸ் எல்லாமே 80% எல்லாமே ரொம்ப 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 நல்ல கிளைண்ட்ஸ் தான். ஒரு 10% ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அது எல்லாருக்குமே காமனாக இருக்கும். இந்த டைமிங் ப்ராப்ளமாக தான் மெயினாக இருக்கும். ஒரு 10% வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். என்னோடய கிளைண்ட்ஸில் நிறைய பேர் வந்து நான் இன்னும் க்ரோ ஆகணும், நான் இன்னும் வளரணும் அப்படின்றத வந்து அவங்க மேலே அவ்வளோ வந்து பிலீவ் பண்ணுறாங்க, அவ்வளோ வந்து எனக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க. இப்போ வரைக்குமே சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணுங்கக்கா, நீங்கள் இன்னும் வந்து மேலே வரணும், நீங்கள் இன்னும் நல்லா வந்து க்ரோ ஆகணும் அப்படின்ட்டு அவங்களுடைய ஹார்ட்லேருந்து ஒரு அக்கா மாதிரி நினச்சி எனக்கு வந்து சொல்லுவாங்க. நான் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு முகூர்த்த டேட்டுக்கு ஒரு பிரைட் மட்டும் நான் எடுத்து பண்ணுறதுனால அந்த ஈவெண்ட் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன், வேறு யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன். நான் ஹரிபரியாகவும் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு பொறுமையாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி இது ஓகேவா இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போகிறதுனால அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தாக அந்த மேக்கப் செஷனை வந்து நான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஒரு பிரைட் வந்து நல்லா தூங்கிட்டாங்க. ஃபோட்டோஷூட் முடிச்சுட்டு அவங்க தூங்கவே நான் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 2 o'clock வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொன்னேன். ஆனால் 2 o'clock எழுந்திரிச்சு நான் ஃபோன் பண்ணுறேன், அவங்க எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பொண்ணோட ரூமுக்கே நான் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்படியே இருந்தால் சரியாகாது, நம்ம ரூமுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். அம்மா பொண்ணு 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, இழுத்து போட்டுட்டு. பயங்கர டயர்டு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தட்டுன்னு தட்டினோம், கதவு தட்டினோம். 10 நிமிஷம் ஆச்சு, திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திறந்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னாங்க. வந்துட்டோம், நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, அவங்களுக்கு ரெடி பண்ணணும், நிறைய ஒர்க் இருக்குது, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே வந்து அதுக்கப்புறம் போய் அவங்க குளிச்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணால் 3 ஆகிடுச்சு. அவங்க இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க, சிவா நீங்கள் அன்றைக்கி காலையில் என்ன சீக்கிரம் எழுப்பிடலன்னா அவ்வளோ சீக்கிரம் என்னால் ரெடியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஹாப்பியாகவே போகும். அப்புறம் இப்போ ஒரு பிரைட் கூட வந்து ரீசெண்டாக ஒரு பிரைட் எனக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து எங்களை கேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு இருக்கும் நம்மளை வந்து கேர் பண்ணிக்கணும், நம்மளை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதில் வந்து அவங்களுக்கே என்ன நடக்குது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியாத போது நம்மளை வந்து நமக்கு கரெக்ட் டைமுக்கு ரூம் கொடுப்பாங்க, கரெக்ட் டைமுக்கு நம்மளை போய் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கவே கூடாது அவங்கக்கிட்ட. ஏன்னா அவங்களுக்கே சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது தெரியாத போது அவங்களுக்கு டைமே இருக்காது. அவங்க வந்து அவங்க லைஃப்பை பற்றி யோசிப்பாங்களா, அந்த ஈவெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுவாங்களா, எல்லாமே ப்ராப்பராக நடக்குதான்னு பார்ப்பாங்களா, இல்லை நம்மளை பற்றி யோசிப்பாங்க. அதனால நான் பெருசாக வந்து எனக்கு எதுவுமே சீக்கிரம் கொடுத்துருங்க, ரூமை கொடுங்க, எனக்கு சாப்பிட சொல்லுங்கன்ட்டு எதையுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன். கூட நான் வந்து சீக்கிரம் கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். மேக்கப் பண்ணும் போது கேட்பேன். அப்போது அவங்க சொல்லுவாங்க. சில பேர் எல்லாம் ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க. அப்புறம் ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு நைட்டு 10-11 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் எங்களுக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. நான் கேட்பேன், 1 மணிக்கு நீங்கள் கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து திரும்ப வந்து மேக்கப் பண்ணுறது எனக்கு டைம் சரியாக இருக்கும். அந்த மாதிரியும் எனக்கு வந்து நடந்திருக்கு. ஆனால் இது எல்லாமே இவ்வளோ நடக்கும்போது எனக்கு என்னென்னா, நான் பிடிச்ச வேலையை நான் செய்யும் போது எனக்கு அந்த ஒரு கஷ்டம் வந்து இதில் இருக்குமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. நான் ரொம்ப ஹாப்பியாக தான் பண்ணுவேன். அந்த டைமில் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும், நம்ம கொடுக்கலையே இருக்குல்ல, எவ்வளோ நேரம் தான் நம்மளும் அப்படியே உட்காந்துருக்க முடியும். ஆனால் சம்டைம்ஸ் நான் வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுடுவேன். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நம்மளை வந்து அவங்க கண்டுக்குவாங்க அப்படின்றது வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. சுயமரியாதை அப்படின்றது எனக்கு வந்து இன்னும் வந்து அதிகமாக கிடைச்சிது. எப்படின்னா, நான் எல்லாத்தையும் நான் இண்டிபெண்ட்டாக நானே வந்து பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு தேவைன்றதை நான் வாங்க ஆரம்பித்தேன். என்னோடய குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்றதே நான் வந்து
பார்த்து பண்ண ஆரம்பித்தேன். ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணலையா அப்படின்னு. ஹஸ்பண்ட் கொடுப்பாரு செய்வார், இருந்தாலும் வந்து இது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை, நான் பண்ண காசு, ரொம்ப சந்தோஷமாக நான் சம்பாதிச்ச காசு, அதை செலவு பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நான் சந்தோஷத்தை வந்து இந்த ஃபீல்டில் தான் வந்து நான் ஃபஸ்ட்டெல்லாம் நான் போனாலே வந்து எல்லாரும் கேட்பாங்க, இந்த மேக்கப் வேலையா, இது ஒரு வேலையா, பேகை தூக்கிட்டு போகிறதுலாம் ஒரு வேலையா, ஊர் ஊராக சுற்றுறையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இப்போது ஸ்டுடியோ வச்சிட்டிங்களா, நல்லா போதா, பரவாயில்ல எப்படியோ முன்னாடி வந்துட்டீங்க, முன்னேறிட்டீங்க அப்படின்னு பேசுவாங்க. இப்படியும் பேசுவீங்க அப்படியும் பேசுங்க, அவங்க பேசுகிறத கண்டுக்காமல் நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம போகணும். அதுதான், யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காமல் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையாக இருந்தால் நீங்கள் வந்து ஹாப்பியாக பண்ணலாம். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரியும் நம்ம சரியான ஒரு ரூட்டில் தான் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம். ஒரு சின்ன சின்ன பயம், பதட்டம் எல்லாமே வரும். அதையும் தாண்டி நீங்கள் சாதிக்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு அதுதான் உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஒரு யூஎஸில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, அப்புறம் ஜெர்மன் இருக்காங்க, சிங்கப்பூர் இருக்காங்க. ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து கிடைச்சிருக்காங்க. எல்லாம் நம்ம கேள்வி தான் போட்டிருக்கோம். அந்த ஊருக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு மேக்கப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாமே சொல்லுவாங்க, அவ்வளோ அழகாக பேசுவாங்க, போயிட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது. என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அழகாக ட்ரீட் பண்ணுவாங்க. என்னை ட்ரீட் பண்ணுறதே சரி, இப்படி இருக்க, நான் வந்து டஸ்கியாக இருக்கு, லுக் இப்படி இருக்குது அப்படின்றது யாருமே பார்க்க மாட்டாங்க. என்னுடைய ஒர்க் எப்படி இருக்குது, நான் எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறேன், நான் எப்படி அவங்களுக்கு மேக்கப் பண்ணுறேன், நான் ப்ரொஃபஷ்னலாக அவங்களுக்கு மேக்கப் பண்ணுறேன்னா அப்படின்றத மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர நான் இப்படி இருக்கேன் அப்படின்றது யாருமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இப்போலாம் ட்ரீட் பண்ணும்போது எனக்கு இன்னும் வந்து சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஒஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படி. அந்த மாதிரி எனக்கு நடந்தது ரொம்ப கம்மி தான். சும்மா ஒரு வேலை விட்டு என்ற அளவுக்கு நடந்திருக்கும். மற்றபடி எல்லாருமே என்னை வந்து அவ்வளோ அழகாக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. எனக்கு கிடைச்ச கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப 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 நல்ல கிளைண்ட்ஸ் தான். கொஞ்சம் இருக்கும். ரீசெண்டாக நடந்த ஒரு ப்ரைடும் சரி, அவங்களுடைய அப்பா முதற்கொண்டே என்னை கேட்குறாங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் டயர்டாகிட்டு இருக்கீங்க, டல்லாக இருக்கீங்க, நல்லா சாப்பிடுங்கன்றாங்க. அவங்க அம்மா காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு, ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும், குடிமா, ஒன்றும் ஆகிடாது, ஆக்டி டைம் ஆகிடுச்சுன்னா பண்ணிக்கலாம் குடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நம்மளை கவனிக்கிறாங்க. எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், பாரு நம்மளே கவனிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு ஈவெண்ட்டில் ஒரு பாட்டி, அவங்க எல்லாமே பயங்கர பிஸியாக இருந்தாங்க. அவங்க பொண்ணோட ரிலேட்டிவ்ஸு, அப்புறம் அம்மா அப்பா எல்லாருமே பயங்கர பிஸி. ஒரு வெட்டிங்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்காங்க. ஆனால் அந்த பாட்டி ரொம்ப வயசாகிட்டுருக்கு, ஒரு 80-85 வயசு இருக்கும். போய் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இவளுங்க யாருமே உனக்கு காஃபி கொடுத்துருக்க மாட்டாங்கம்மா, நீ எவ்வளோ நேரம் வேலை செய்கிற, நீ பாரு டயர்டாக இருக்காது, கொஞ்சம் குடிமா அப்படின்றாங்க. எனக்கு சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி அழுகையே வந்துடுச்சு. பரவாயில்ல, இந்த பாட்டி நம்மளை அந்தளவுக்கு கவனிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு இந்த ஃபீல்டில் இருக்குது. நான் கஷ்டப்படுறேன். சம்டைம்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறது, அங்கே ஸ்டே பண்ணுறது, இது 2 தான் எனக்கு கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இந்த மாதிரி நல்ல நல்ல பீப்புள்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ணும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். அது எல்லாமே மறந்துடும். ஒரு பிடிச்ச வேலை, ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு நம்ம ஃபீல்டு செட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அதை விட வந்து நமக்கு வேறு என்ன இருக்குது, அவ்வளோ வந்து நல்லா ஸ்மூத்தாக போகும் இந்த ஜேர்னி உங்களுக்கு. அதான் சொல்லுவோம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் சக்ஸஸாக அதில் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ.